ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். டுடே நம்ம ஸ்கீம்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை தொடர்பான திட்டங்கள் தான் பார்க்க போறோம். அதாவது அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உழவர் சந்தை. உழவர் சந்தை நமக்கு எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? 1999. ஓகே, உழவர் சந்தை எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? 1999. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? மே 2022. அதாவது இது அப்போ 2022 டு 23 பட்ஜெட்லயே கொண்டு வந்திருப்பாங்க. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் 2022. இதோட நோக்கம் என்னன்னு பாருங்க. தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வருதல் மற்றும் புதிய நீர் ஆதாரங்கள் மூலம் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துதல். ஓகே, தரிசு நிலங்களை நம்ம சாகுபடிக்கு கொண்டு வரதுக்காக நீர் ஆதாரங்கள் மூலம் சாகுபடி பரப்பை அதிகப்படுத்துறது தான் இதோட நோக்கம் சொல்றாங்க. மேலும் வேளாண் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரித்தல். ஓகே, கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம்னா சாகுபடி நிலத்துல வேளாண் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துதல் தான் இதோட மெயின் நோக்கம். ஓகே, நெக்ஸ்ட் விவசாயிகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்துதல். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் 2023. தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் 2023. இது இதோட செயல்படுத்தப்படும் காலம் பாருங்க 2024 டு 2028 வரை. அதாவது 2023-24 முதல் 2027-28 இதோட செயல்படுத்தப்படும் காலம். இதோட நோக்கம் பாருங்க சிறுதானிய சாகுபடி பரப்பு உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரித்துதல். இப்போ நம்ம சிறுதானியம் தெரியும், கம்பு, எள்ளு, சோளம் இந்த மாதிரி சிறுதானியங்களை அதோட பரப்பையும் உற்பத்தியும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கிறது தான் இதோட நோக்கம். நெக்ஸ்ட் பாருங்க தமிழ்நாட்டில் சிறுதானிய விவசாயத்தை மீட்டெடுத்தல். ஓகே, இதான் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் 2023. இதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு பட்ஜெட்ல ஒவ்வொரு ஸ்கீம்ஸா கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம அதுதான் பாத்துட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் மண்வளம் இணையதளம் 2023. இது ஒரு இணையதளம் ஒரு போர்ட்டல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதுல நமக்கு பாத்தீங்கன்னா விதைகள், உரங்கள், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் தமிழ் மண்வளம் இணையதளம் 2023. மண்ணோட வகைகள், மண்ணோட எந்தெந்த மண்ணில எந்தெந்த பயிர்கள் விளைவிக்கலாம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த போர்ட்டல்ல போய் பாத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாப்பதற்கான நெல் ஜெயராமன் இயக்கம் 2022. பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாப்பதற்கான நெல் ஜெயராமன் இயக்கம் எப்பன்னா 2022. இதோட நோக்கம் பாருங்க தமிழ்நாட்டின் பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாத்து பரப்புதல். ஓகே, அந்த நம்ம பாரம்பரியமா பயிரிட்டு வர நெல் ரகங்களை பாதுகாத்து பரப்புறது இதோட நோக்கம்னு சொல்றாங்க. மேலும் நெல் விதைகளின் தூய்மையை பராமரித்தலும் இதோட நோக்கம் சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிறந்த இயற்கை விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது எப்ப கொடுக்குறாங்க? 2023 டு 24 கொடுக்குறாங்க. எப்பன்னா 2023 டு 24 சிறந்த விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது கொடுத்துட்டு வர்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். இது எப்ப கொண்டு வந்திருக்காங்க? 2024 டு 25 கொண்டு வந்திருக்காங்க. பட் இப்போ இந்த பட்ஜெட்லயே கொண்டு வந்திருக்காங்க. 2025 டு 26 கொண்டு வந்திருக்காங்க. அது எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். இதோட நோக்கம் பாருங்க நிலையான ரசாயனமற்ற வேளாண் நடைமுறைகள் மூலம் மண் வளத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்தல். அதாவது நமக்கு இயற்கை விவசாய முறைகளை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். ரசாயனமற்ற வேளாண் நடைமுறைகளை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. மேலும் நுண்ணீர் பாசனம் மற்றும் நீர் மேலாண்மையை அதிகப்படுத்தணும்னு சொல்றாங்க. இதுல மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம்ல ரசாயனமற்ற வேளாண் முறைகள், மேலும் நுண்ணுயிர் பாசனம் மற்றும் நீர் மேலாண்மையை மேம்படுத்துதல். ஓகே, நெக்ஸ்ட் முதலமைச்சரின் உழவர் சேவை மையங்கள். இதோட நோக்கம் பாருங்க வேளாண் வளர்ச்சிக்கு தேவையான வேளாண் பட்டதாரிகள் மற்றும் பட்டப்படிப்பு முடித்தவர்களின் நிபுணத்துவத்தை பயன்படுத்துதல். அதாவது அக்ரி முடிச்சவங்க மேலும் அதுல பட்டய படிப்பு முடிச்சவங்களோட ஐடியாலஜியை யூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த உழவர் சேவை மையங்களோட நோக்கம்னு சொல்றாங்க. சோ இதுக்காக மேலும் 1000 உழவர் சேவை மையங்கள் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. உழவர் சேவை மையங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம். இது எப்ப கொண்டு வந்திருக்காங்கன்னா 2025 டு 26. இதோட நோக்கங்கள் பாத்தீங்கன்னா மலைவாழ் விவசாயிகளின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துதல். அவங்களோட மலைப்பகுதிகள்ல பயிரிடுறதுக்கு ஏற்ற சமூக பொருளாதார நிலையை
அமைத்து கொடுக்கிறது தான் வந்து இதோட நோக்கம். நிலையான நடைமுறைகள் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பல்லுயிர் பெருக்கத்திற்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்னு வந்து சொல்றாங்க. ஓகே, மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம்னா 2025-26. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, உழவரை தேடி வேளாண்மை கிராமப்புற பரப்புரை இயக்கம். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 2025-26. உழவரை தேடி வேளாண்மை கிராமப்புற பரப்புரை இயக்கம் 2025-26. இதோட நோக்கம் பாருங்க, விவசாயிகளுக்கு வேளாண் தொழில்நுட்பங்கள் மற்றும் அரசு திட்டங்கள் குறித்து தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குதல் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், விவசாயிகளின் உற்பத்தி திறன் மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல். ஓகே, அதாவது விவசாயிகளுக்கு வந்து அந்த வேளாண் தொழில்நுட்பங்கள், அரசு திட்டங்கள் என்னென்ன இப்ப கவர்மெண்ட்ல ஸ்கீம்ஸ் போடுறாங்க, அக்ரி பத்தி விவசாயத்துக்கான திட்டங்களையும் அதோட ஆலோசனைகளையும் வந்து கொடுக்கறது, அவங்களை வந்து விழிப்புணர்வு படுத்துறதுதான் வந்து இதோட நோக்கம்னு சொல்றாங்க. மேலும் அவங்களோட உற்பத்தி திறன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னு சொல்றாங்க. இதை வந்து உழவரை தேடி வேளாண்மை கிராமப்புற பரப்புரை இயக்கம் 2025-26 கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் 2025-26. இப்ப ரீசெண்டா கொண்டு வந்தோம் எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் 2025-26. இதோட நோக்கம் பாருங்க, நிலக்கடலை, சூரியகாந்தி, சோயாபீன்ஸ் மற்றும் ஆமணக்கு போன்ற எண்ணெய் வித்து பயிர்களின் பரப்பளவு உற்பத்தியை அதிகரித்தல். எதெல்லாம் பாருங்க, நிலக்கடலை, சூரியகாந்தி, சோயாபீன்ஸ் மற்றும் ஆமணக்கு போன்ற எண்ணெய் வித்து பயிர்களின் பரப்பளவு மற்றும் உற்பத்தியை அதிகரித்தல். சமையல் எண்ணெய் உற்பத்தியில் தன்னிறைவு அடைதல். ஓகே, இதெல்லாம் வந்து பாருங்க எண்ணெய் வித்துக்கள் இயக்கத்துல கொண்டு வந்திருக்காங்க 2025-26. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, வாடகை மொபைல் செயலி. வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கான செயலி 2024-25 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கொண்டு வந்திருப்பாங்க, இது திரும்பி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. வாடகை மொபைல் செயலி, அதாவது இப்ப நம்ம வந்து விவசாயம் செய்வதற்கு தேவையான இப்ப டிராக்டர், அதாவது இப்ப நெல்லு அறுப்பு இயந்திரம், இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வந்து வந்துருச்சு. அதெல்லாம் வந்து எல்லாராலையும் வந்து வாங்க முடியாத சுச்சுவேஷன்ல வந்து நமக்கு வந்து வாடகை மூலம் வந்து அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அது வந்து இப்ப மொபைல்ல அதுக்கான ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து வாடகை மொபைல் செயலி 2024-25. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, தமிழ்நாட்டில் இயற்கை விவசாய மேம்பாடு 2025-26. நமக்கே தெரியும், நம்ம தமிழ்நாட்டுல வந்து அக்ரிக்கான தனி பட்ஜெட் இருக்கு. இது வந்து 5th பட்ஜெட் வந்து சொல்றாங்க அக்ரிகல்ச்சருக்கான பட்ஜெட். ஓகே, இது வந்து 5th அக்ரி பட்ஜெட். இதுல வந்து வேளாண்மைக்காக நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டு வராங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கே தெரியும், சிறுதானியம், ஊட்டச்சத்து, மண் வளத்தை பாதுகாக்க இதுக்கு மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றாங்க. அதுதான் வந்து தமிழ்நாட்டின் இயற்கை விவசாய மேம்பாடு 2025-26. ஓகே, நெக்ஸ்ட் ஊட்டச்சத்து விவசாய இயக்கம் 2025-26. இதுக்காக பாத்தீங்கன்னா இந்த டைம் நமக்கு பட்ஜெட்ல வந்து 125 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. எதுக்காக? ஊட்டச்சத்து விவசாய இயக்கத்துக்காக வந்து பாருங்க 125 கோடி. இதே வந்து மண்ணுயிர் காத்து மண்ணீர் காப்பமுக்கு வந்து 142 கோடி வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அதாவது வந்து ரொம்ப ஹைலைட் ஆனதை வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஊட்டச்சத்து விவசாய இயக்கம் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு வந்து ஊட்டச்சத்துனாலே தெரியும், உணவுல வந்து புரதம், இரும்புச்சத்து இந்த மாதிரி அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வந்ததுதான். அதுல மெயினா புரதத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ காளான் வளர்ப்பை வந்து அதிகப்படுத்தணும். இப்போ இரும்புச்சத்துக்கு வந்து சிறுதானிய பயிர்கள் வந்து அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊட்டச்சத்து பயிர்களுக்காக பயிர்களுக்கான மானியத்தையும் வந்து கொடுக்குறாங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள், நமக்கு வீட்டிலேயே இயற்கை விவசாய முறைகள், மேலும் மாடி வளர்ப்பு தோட்டம், இந்த மாதிரி இது அதுக்கான மானியம் எல்லாம் வந்து கொடுக்கறது வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ ஊட்டச்சத்து விவசாய இயக்கம் 2025-26. நெக்ஸ்ட் ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் 2025-26. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பழைய தென்னை வந்து மரங்கள்ல வந்து நோய் வந்து ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் வந்து எடுத்துட்டு புதிய தென்னை மரங்களை வந்து நட்டு சாகுபடி பரப்பை அதிகப்படுத்துறதுதான் வந்து இதோட நோக்கம். ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் 2025-26. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி மானியம் 2025-26 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அக்ரிகல்ச்சர்ல வந்து நிறைய படிச்சிருப்பாங்க. அதுல வந்து படிச்சது மட்டும் இல்லாம அதுக்கு விவசாயத்துல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்காக வந்து ஆராய்ச்சி மானியம் வந்து கொடுக்குறாங்க. மேலும் அக்ரியில வந்து அதிகமா படிக்கிறதுக்காக வந்து வெளியே வந்து போறாங்க, இப்போ ஃபாரின்ஸ் எல்லாம் போறாங்கன்னா
அவங்களுக்கான கல்விக்கான மானியமும் வந்து கொடுக்கப்படுது. ஓகே, அது வந்து யார் பேர்ல கொடுக்குறாங்க, நமக்கு வந்து எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி மானியம் என்ற பேர்ல வந்து கொடுக்கப்படுகிறது. இது வந்து 2025-26ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஒரு தடவை வந்து ரிப்பீட் பண்ணிடலாம். ஷார்ட்டா வந்து பாத்துடலாம். தமிழ்நாடு வேளாண்மை தொடர்பான திட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, உழவர் சந்தை. நெக்ஸ்ட், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் 2022. நெக்ஸ்ட், தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் 2023. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மண்வளம் இணையதளம் 2023. பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாப்பதற்கான நெல் ஜெயராமன் இயக்கம் 2022. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் 2024-25. இதுக்கு வந்து 142 கோடி வந்து ஒதுக்கியிருப்பாங்க அந்த பட்ஜெட்ல. நெக்ஸ்ட், முதலமைச்சரின் உழவர் சேவை மையங்கள், அதாவது அதுல வந்து 1000 நெக்ஸ்ட் வந்து உழவர் சேவை மையங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம்னா 2025-26. உழவரை தேடி வேளாண்மை கிராம பரப்புர இயக்கம் 2025-26. எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் 2025-26. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாடகை மொபைல் செயலி வந்து 2024-25. தமிழ்நாட்டில் இயற்கை விவசாய மேம்பாடு 2025-26. ஊட்டச்சத்து விவசாய இயக்கம் 2025-26. ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் 2025-26. வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையம் 2025-26. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.